சேனல்லே வந்து 2 பேரும் பிரஜின் சாண்ட்ரா 2 பேரும் வாங்க அப்படின்னாங்களா? இல்லை ஒருவேளை வந்து பிரஜின் மட்டும் தான் நம்ம கண்டஸ்டண்ட்டாக கூப்பிடும் போது சாண்ட்ரா வந்து ஓன்னு அழுது என்னால் பிரஜின் இல்லாமல் இருக்க முடியாது என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் சாண்ட்ரா காலா இல்லை சேனலோட காலா? சேனல் கால் தான். சேனல் வந்தோடனே கேட்டோன்னே ஃபோன் அடித்தோடனே ஃபோன் எடுத்தேன். அது மாதிரி பிக் பாஸ் சொன்னோன்னே எனக்கு காது அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் வராத ஒரு 9 வருஷம் கழிச்சு ஒரு கால் வருதுன்னா என்ன இல்லை மாதிரி பொண்ணு இவனுங்க பெனல்த்து கழுவுத்துக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா? நான் இப்படி பார்த்தா அவங்க நின்றுட்டு என்னன்னு கேட்டேன். பிக் பாஸ் கால் யாருன்னு கேட்டோம். நீ போயிட்டு வான்னு சொன்னான். நம்ம 2 பேர் எப்படி போகிறது, குழந்தை இருக்கான்னு அப்படி பார்த்தேன். சரி சார் நாங்கள் வந்துடுறோன்னு ஃபோன் வச்சிட்டேன். அப்புறம் யோசித்தேன் என்ன பண்ணலாம், குழந்தைங்களும் என்ன பண்ண போகிறோம், 2 வாரம் டைம் இருக்குது, 2 வாரம் 14 days இல்லை என்ன பிளான் பண்ண போகிறோம். இப்படி உட்காந்து பிளான் பண்ணி குழந்தைங்கள வந்து ஆஸ் யூஷுவல் சப்போர்ட் அப்பா அம்மாவில் யாரும் இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டு வர, அண்ணன் இல்லை, அம்மா தெரியும். இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் இவங்கள சொல்லி பிளான் பண்ணி அவங்க கசின் வர வச்சு இங்கேயே தங்க வச்சு இந்த 2 வாரத்துக்குள்ளே சாண்ட்ரா 0லேருந்து ஆரம்பிக்கிறா ஸ்க்ராட்சாக. நடித்தது மேக்கப் போடுறது எல்லாம் மறந்து போச்சு. இவங்க ட்ரெஸ்ஸு தேடணும், முதல்ல அவங்க செட் பண்ணணும், இபி பில்லு இது க்ராசரி இதெல்லாம் ரெட் பண்ணிக்குள்ளே பிக் பாஸுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கேரவனில் ஏறி உள்ளே போகிற வரைக்குமே இதை டிசைட் பண்ணி ஒரே ப்ரெஷரில் தான் உள்ளே வச்சோம். இதை விட அதிக ப்ரெஷராக இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே போகிறது. இந்த ப்ரெஷர் தான் பெரிய ப்ரெஷர் நம்ம நினைப்போம். உண்மையில ப்ரெஷர் அந்த வீடு தான் ஒரு ப்ரெஷர். ஏன்னா அந்த வீடு அப்படி தான், இட்ஸ் அ கேம். எல்லோரும் வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்த காலை இப்படி தான் வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து உள்ளே வரணும் தான் ஆஃபர். ஏன்னா எனக்காக தான் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு உள்ளே வரணும்லாம் எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டே இல்லை. தனியாக கூட்ட கூட அவங்க போயிருக்க மாட்டாங்க.